இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் திருப்புவோம் என்று சொன்னால் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவானின் புஸ்தகம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவர்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. நாம் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு கூட இந்த வார்த்தை பேசட்டும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தெளிவாக வேதம் சொல்லுகின்றது, பிதாவின் அன்பு எப்படிப்பட்டது. இந்த பகல் வேளையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இவ்விடத்தில் கூடி ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும், ஆண்டவரை போற்றுவதும், ஆண்டவருக்காக ஓடி வருவதுமான ஒரே காரியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா, பிதாவாகிய தெய்வம் உங்களையும் என்னையும் அவருடைய அன்பினால் கண்டதி நிமித்தமாக நாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிதாவின் அன்பு நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் அவருக்காக வாழ, அவருக்காக பலன் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பிதாவின் அன்பு என்று சொன்னால் தனித்தன்மையுடையதாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம். அல்லேலூயா. எப்படி பிதாவின் அன்பை ஒரு மனிதன் உணர முடியும்? பிதாவின் அன்பிலே ஒருவன் எப்படி நிலைக்க முடியும்? பிதாவின் அன்பிலே ஒருவன் எப்படி வளர முடியும்? பிதாவின் அன்பிலே எப்படி ஒருவன் உறுதிப்பட முடியும் என்று சொன்னால், நம்முடைய மனிதனுடைய முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டு மனிதனுடைய முயற்சியினாலே செய்தெடுக்க முடியாத, ஜெயிக்க முடியாத, சாதிக்க முடியாத ஒரு இடம்தான் நம்முடைய தெய்வம் பிதாவாகிய தேவனுடைய அன்பை ருசிப்பதும், அதிலே வளருவதும், அதிலே ஸ்தோத்திரம் கடந்து செல்லுகிறதுமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. பேசுகிறதற்கு எளிதாயிருக்கலாம், நாம் பிரசங்கிப்பது எல்லாம் எளிதாயிருக்கலாம், ஆனால் அதை சாத்தியமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்வின் அனுபவமாய் மாற்றுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அல்லேலூயா. முதல்ல பிதாவின் அன்பு என்று சொன்னால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்கு முன்பு, பிதா அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்பும் அந்த கண்டுபிடிப்பின் தந்தை என்று சொல்லி போற்றப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தகப்பன் என்று சொல்லுகின்ற இடத்தில் கண்டுபிடிக்கின்ற உண்டாக்கினவரை மட்டுமே சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கணினியை உண்டாக்கின அந்த மனிதனை அழைக்கின்ற ஒரு வார்த்தை என்ன? கணினியின் தந்தை யார் என்று சொல்லி கேட்டால் அந்த கணினியை உண்டாக்கின மனிதனை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இது அறிவுபூர்வமான ஒன்று. அல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் தெய்வத்தை இந்த உலகம் தேடுகிறதுபடி ஏதோ ஒரு பெயரை வச்சு, ஏதோ ஒரு முறையை வச்சு நாம் தேடி கொண்டிருக்கவில்லை. அல்லேலூயா. வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவாகிய தெய்வம், அல்லேலூயா, அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் கண்ட்ரோல் பண்ணி அவருடைய திரு சித்தத்திற்குள்ளே நடத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரே வார்த்தையில் பிதாவாகிய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த பிதா, தந்தை, தகப்பன் என்று சொல்லுகிறது அப்படின்னா, அவர் நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா. எப்படி இந்த உலகத்திலே ஒரு பொருளை உண்டாக்கின மனிதனுக்கு அந்த பொருளை உண்டாக்கிய தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்களோ, அதே வண்ணமாக தேவன் தம்முடைய ஸ்தானத்தை
தகப்பனாகவே, பிதாவாகவே, தந்தையாகவே இன்றைக்கும் இருக்கிறார். அதை உண்டாக்கின காலத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் தேவனுடைய மக்கள் அவரை ஆராதிக்கின்ற முறைமைகள் பல விதத்தில் போனாலும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் வழி மாறி போகும் பொழுது அவர்களை தள்ளி விடுகிறாரோ, அதே வண்ணம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மனமிறங்கி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி வருந்தி வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளவும் செய்கின்றார். அல்லேலூயா. காரணம் என்ன? தந்தை என்று சொல்லுகிற இடத்தில் அவர் தெளிவாய் இருக்கின்றார். உண்டாக்கினவர் என்று சொல்லுகின்ற மகத்துவம் நிறைந்த உன்னதமான ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பினால் அவருடைய சமூகத்தில் அவர் பெயரை நம்முள்ளே சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அழைத்தவர் இன்னார் என்பதை அறியாமல் இருப்பது விருதாவான ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பகல் வேளையில அந்த பிதாவாகிய தெய்வம் யார், அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை சுருக்கமான நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சிந்திப்போமானால் நிச்சயமாகவே அவருடைய வழிகளிலே நாம் பயணிக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்குள்ளே நாம் எளிதாக பிரயாணம் பண்ணி போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட அந்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் நோக்கமே பிதாவின் அன்பை உடையவர்களாய் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும்படிக்கே தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த இயேசு அவர் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்: பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி தடையில்லாமல் செய்யப்படுகின்றதோ அதே வண்ணமாக பூமியிலே உம்முடைய சித்தம் தடையில்லாமல் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. என்னிலே உம்முடைய சித்தம் தடையில்லாமல் நிறைவேறுவதாக என்று சொல்லி பிரார்த்திக்க, ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய தேவன் வலியுறுத்தினார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான ஒரே ஒரு இடம் மனிதனை அல்லாமல் வேறொன்று இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாயிருக்கின்ற ஒரே ஒரு இடம் மனிதனும் மனிதனை சார்ந்த இடமே அல்லாமல் வேறொரு இடம் இல்லை. பாதாளம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களும் சிருஷ்டிப்புகளும் பிசாசும் தேவதூதர்களும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் என்னத்தான் தேவனுக்கு எதிரான வேலைகளை பிசாசே செய்தாலும் அவர் அனுமதி இல்லாம அவன் என்ன செய்ய முடியாது, ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிங்கிற நிலையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பம் இல்லாம பிசாசே ஒரு காரியத்தை செய்ய பயப்படுகின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஸ்தோத்திரம் ஆள் கேட்க இல்லை என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு என்ன செய்ய முடியாது? தலையை நுழைக்க அதிகாரம் இல்லை. அவன் பயப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளோ பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிசாசோ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கெடுக்க முடியாதபடிக்கு, குறுக்கிட முடியாதபடிக்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் உண்மை. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நடைபெறுகிறதற்கு, செயலாக்கம் செய்கிறதற்கு பிசாசே பயப்படுகிறார். பயப்படாத ஒரே இடம் இந்த பூமி மட்டுமே. அல்லேலூயா.
இந்த பூமியில தேவனுக்கு பிரியமான சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு மனிதனுடைய இருதயங்களில் இருந்து எழும்புகிற எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், செயல்கள் அத்தனையும் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூர்வீர்களானால் அந்த அன்பு கூறுதலுக்கு பின்பு தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை, பிதாவினுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தில் உண்டான எல்லாவற்றுக்கு மேல பிசாசின் ஆளுகையும் பிசாசின் திருசித்தங்களும் தேவனுக்கு விரோதமான பகையும் நிரம்பி கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மனிதனுக்கான விஷயங்கள். ஆனால் மனிதனுக்கான அடிப்படை விஷயமாய் இருக்கிற அத்தனையிலும் வஞ்சகமான பிசாசு தேவனுக்கு விரோதமான பகையான காரியங்களை திணித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதை பகுத்தறிந்து காண வேண்டுமானால் தேவனுடைய அன்புள்ள மனிதனால் மட்டுமே அதை தெளிவாய் பகுத்துணர முடியும். இந்த உலகத்தில் பகுத்தறிவாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் கூட இந்த காரியத்தை பகுத்தறிய முடியாது. இந்த உலகத்தில் உண்டான சகலத்தையும் பகுத்தறிவாளர்களாய் அறியப்படுகிற எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பையோ பகுத்தறிவாளர்களால் கூட பகுத்தறிய முடியாது. அல்லேலூயா. காரணம், அது பகுத்தறிவிலிருந்து உருவான தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் பிதாவின் அன்பிலிருந்து உருவானால் தேவனுடைய தெளிவான திருசித்தத்தை, தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் உணர முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய 15வது அந்த 15வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளில் என்ன இல்லை? பிதாவின் அன்பு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. மனிதனிடத்தில் இல்லை, மிருகத்திடம் இல்லை, இயற்கை இடத்தில் இல்லை, சூழ்நிலைமையிட்ட இல்லை, பொருளுக்கிட்ட இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாரிடத்தில் பணம் இருக்கிறது, யாரிடத்தில் பொருள் இருக்கு, யாரிடத்தில் செல்வாக்கு இருக்கு, யாரிடத்துல அதிகாரம் இருக்கு, யாரிடத்துல வல்லமை இருக்கு, யார் நல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடையவர்கள் இடத்துல இது ஒண்ணும். சத்தமா சொல்லுங்களேன். தேவன் வேண்டும், தேவனுடைய அன்பு மட்டுமே போதும், தேவனுடைய நீதியான வாழ்க்கையில நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் உலகத்தில் உண்டாயிருக்கிற எதுவும் நிறைவாயிருக்கவில்லை. அல்லேலூயா. அது ஐஸ்வர்யமா இருக்கலாம், காரா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், வீடா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், படுக்கிறதுக்கு ஒரு அற்பமான இடமா இருக்கலாம். அல்லேலூயா. அடிப்படை தேவையா இருக்கிற உணவு, உறைவிடம், இருப்பிடம்னு சொல்லுகிற இது எதுவும் உலகத்தில் உண்டானவர்களிடத்தில் இருக்கிறது போல தேவனுடைய அன்புள்ள பிதாவின் அன்புள்ளவர்களிடத்தில் அது நிறைவாயிருக்கவில்லை. காரணம், அவர்களுடைய தேடுதலே வேற. அல்லேலூயா. அவர்களுடைய தேடுதலே வேற, அவர்களுடைய வழியே வேற. காரணம், அவர்களுக்குள்ளே பிதாவின் அன்பு இருக்கிறதினாலே. பிதாவின் அன்பு பரிசுத்தமுள்ளது. அந்த பரிசுத்தமுள்ள அன்பு பரிசுத்தத்திற்கு ஏற்ற, தேவனுடைய சித்தத்திற்கேற்ற, தேவனுடைய பிரமாணத்திற்கேற்ற, தேவனுக்கு நீதி, தேவனுடைய நீதிக்கேற்ற வழியிலே அவர்களை செவ்வையாய் நடத்துகிறதானபடியினாலே உலகத்தில் உண்டாயிருக்கிற எந்த மேன்மையான காரியங்களின் மேலும் அவர்கள் இருதயம் உடன்படவில்லை. அப்போ
உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்குள்ள என்ன இருக்கு? உண்டாக்கினவருக்கு விரோதமான ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னா, ஏன் இந்த பிதாவினிடத்தில் வந்தோம், ஏன் இந்த தேவனிடத்தில் வந்தோம், ஏன் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பார்த்தால் அங்கே இருக்கும், நம்மை இந்த உலகம் புறக்கணித்தது, நம்மை இந்த உலகம் தள்ளினது, நமக்கு இந்த உலகம் எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை, நமக்கு இந்த உலகம் ஒடுக்குதலை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது, கண்ணீரை கொடுத்தது, அவமானத்தை கொடுத்தது, தனிமையை கொடுத்தது, புலம்புதல்களை கொடுத்தது. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டதுனால இந்த வாழ்க்கையில இனி உயிரோட இருக்கணும்னா நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று பிதாவினிடத்துல வந்ததுனால தான் நாம் இன்றைக்கு இங்கே இருந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. இப்ப புரிகிறதா? உலகத்தில் உண்டாயிருக்கிறவைகள் உலகத்தில் உண்டானவைகளை நேசிக்கிறது, தாராளம் கொடுக்குது, அணைக்கிறது, பெரும்பான்மையா வருகிறது. ஆனால் பிதாவின் சித்தம் செய்ய விரும்புகிற, நீதியா வாழணும், நியாயமா வாழணும், அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலே இல்லாதபடிக்கு இருக்கனோடு விரும்புகிற ஒவ்வொரு பயபக்திக்குரிய மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வெறுமையும் போராட்டமும் யுத்தமும் யுத்த களங்களும் தான் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்லுகின்றான், பிதாவின் அன்பு உங்களில் நிறைவேற அதுக்கென்று நீங்கள் பயணிங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உண்டாயிருக்கிறவைகளை ஒருவன் நேசித்தானால், உலகத்தில் உண்டாயிருக்கிறவைகளை பிடித்துக் கொள்வானால் பிதாவின் அன்பு இருக்க முடியவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டாகிறதற்கு காரணமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் நம்மை நேசிக்கவில்லை, உலகம் நம்மை ஆதரிக்கவில்லை, உலகம் நமக்கு உதவி செய்யவில்லை, உலகம் நமக்கு எந்த விதத்திலும் சமாதானத்தை தரவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் நாம் புலம்பி நின்ற பொழுது பிதாவின் அன்பு நம்மிடத்தில் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்ம இன்னைக்கு ஜீவனோட நிற்கிறோம் சொல்ல தெரியாது, ஆனால் நிற்கிறோம். நாம் சந்தித்த பிரச்சனைகளோ, என்றைக்கோ நாம் மரித்து போக வேண்டிய காரியங்கள் எல்லாம் வந்தது, என்றைக்கோ நாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எத்தனையோ தருணங்கள் வந்தது. என் பிள்ளை எப்படி பார்ப்பேன், என்னுடைய தேவைகள் எப்படி இருக்கு, என்னுடைய வருமானம் இப்படி இருக்கு, இதை எப்படி நான் தாண்டுவேன் கடப்பேன் என்று சொல்லுகிற இடத்தில் எல்லாம் ஆச்சரியமாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த உலகமோ நம்மை தள்ளிற்று, ஆதரவு கொடுக்கல, உதவி செய்யல, தனிமைப்படுத்தப்பட்டோம். அப்படிப்பட்ட இடம் வந்ததுனாலே நமக்குள்ளே பிதாவின் அன்பு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பினால் இதுவரைக்கும் நாம் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் எல்லாம் இல்லையேன்னு சொல்லுகிற கவலைகள் பாரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த உலகத்தில் இந்த பார்க்குற இந்த உலகத்தில் எதுவும் உங்களுக்கு பிரதானமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களோடும் என்னோடும் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணுமே, இல்லாமல் இந்த உலகம் நமக்கு தேவையே. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு இருக்குன்னு சொல்லி சாதிச்ச எந்த மனிதனும் ஆதாயப்படுத்தின ஆதாயம் என்ன என்று சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை. இருக்கு, பேங்க்ல இருக்கு, டெபாசிட்ல இருக்கு, பல கோடிகள் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. இதெல்லாம் சொன்னாலும் அதனால் அவனுக்கு திருப்தி என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் வெறுமையே. அல்லேலூயா. அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் நம்மை நேசிக்கவில்லை, அது ஒன்றும் நமக்கு பக்கத்திலே வரல. ஆனாலும் நமக்கு நம்மிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்தில் கேட்டா, ஏது இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, என்னோடு கூட தேவன் இருக்கிறார், அவருடைய அன்பு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு உறுதியை உங்களாலும் என்னாலும் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அதுதான் பிதாவாகிய தெய்வம் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஜீவன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஒரு மனுஷன் வச்சுட்டும் ஒன்றும் இல்லை, அவன் மண்டை வெடிக்க முடியாமல் வெடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானுமோ இந்த உலகம் புறம் தள்ளியது, வறுமையிலே தள்ளியது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கினது. ஆனாலும் நமக்குள்ளே பிதாவின் அன்பு நம்மை நெருக்கி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமா ஸ்தோத்திரம். பணம் இருக்கிறவன் இந்த இடத்துல எனக்கு இருக்குன்னு சொல்லி ஜெயிக்கிறத காட்டிலும் ஒன்றும் இல்லாமையில் வெறுமையில் ஸ்தோத்திரம் நாம் எத்தனையோ இடங்களை தாண்டி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் பிதாவின் அன்பு நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. வசனம் சொல்லுகிறதில்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனா என்னுடைய ஆவியினாலே ஸ்தோத்திரம் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சோம், ஆனா நடந்து அதெல்லாம் மறந்தும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதோடு வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு நின்ன எத்தனையோ நேரங்கள் உண்டு, அந்த நேரங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்து போகிற அளவிற்கு அதெல்லாம் கடந்து இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறோம். 2025 இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தையும் காண செய்து ஆண்டவர் நம்ம தைரியமா வச்சிருக்கிறாருன்னா பையில இருந்ததுனாலையும் உலகத்துல நமக்கு இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் இல்ல, பிதாவாகிய தெய்வம் நம்மோடு கூட இருந்த ஒரு பாக்கியத்தினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிற்கிறோன்னு சொல்லுகிற வார்த்தையை உங்களாலே என்னாலையும் சொல்ல முடியும்னா நீங்களும் நானும் தான் பரிசுத்த தேவனை அன்பு செலுத்துகிற இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே 5வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அதனால அறிந்துறோம். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? பிதாவின் அன்பு நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணம். அவர் சொல்லுகிற வசனம், அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய செவிகளில் தொனிக்கிறதா? அந்த வழியிலே நாம் பிரயாணம் பண்ண முடிகிறதா? அந்த வழியிலே நாம் பயணிக்க முடிகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்படி நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அந்த வழியிலையும் நான் நடக்கிறேன், அந்த வழியிலையும் என்ன ஆண்டவர் நடத்துறார் அப்படின்னு சொல்லுகிற கான்ஃபிடென்ட், உறுதி உங்களுக்குள்ளே தேவன் உண்டாக்குகிறார் என்று சொன்னால் நீங்கள் பிதாவின் அன்புக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிதாவின் அன்புக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறதை அறிகிறதற்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கை கொள்ள முடிகிறதா? உலகத்தை நேசிக்கிறவர்களால் என்ன செய்ய முடியாது? கை கொள்ள. எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறவனுக்கு இந்த அன்பு வேலை செய்யவே செய்யாது. ஆனால் இதல்ல, இன்னைக்கு என்னுடைய ஜீவன் இருக்கிறதற்கு காரணம் இந்த ஆண்டவர் தான், இந்த தெய்வம் தான். இவர் தான் என்ன பாதுகாக்கிறார், இவர் தான் என்ன சுமக்கிறார், இவர் தான் எனக்கு அனுகூலம் செய்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த வழியை உணர்ந்து அந்த வழியிலே இன்னும் அதிகமாய் பிரயாசம் பண்ணும்படிக்கு, இன்னும் அதிகமாய் ஓடும்படிக்கு, அவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவருடைய வார்த்தையை பிடிச்சு பிடிச்சு தேடி தேடி அந்த வார்த்தையிலே பயணிக்க விரும்புகின்ற சித்தம் கொண்டவர்கள் எவரும் பிதாவின் சித்தத்திற்குட்பட்டவர்களாய் இருக்கிறார். பிதாவை அன்பு செலுத்துகிற இடத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லாம ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் அப்படின்னு சொல்லுகிற பெருமை பாராட்டுகிற சாட்சியினால நம்ம அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது. அது எல்லாத்திலையும் இருக்காங்க. எப்படி? கடவுளுக்காக நான் லட்சங்களை காணிக்கை போடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த கடவுளுக்கு இங்கே செய்கிறாங்க, அந்த கடவுளுக்கு அங்கே செய்கிறார். ஆனால் பிதாவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறது நம்ம கொடுக்கிற விஷயத்தினால அல்ல. எதுவும் நம்மிடத்தில் இல்லை. நேசிக்க வேண்டிய குடும்பமே என்னை நேசிக்கவில்லை, உதவி செய்ய வேண்டிய தகப்பனோ தாயோ கூட எனக்கு உதவி செய்யவில்லை,
எனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டிய கணவனோ மனைவியோ கூட ஆதரவா இல்லை, என்னை கவனிக்க வேண்டிய பிள்ளை கூட என்னை கவனிக்கல என்று சொல்லுகின்ற தனிமையின் நேரத்தில், அந்த சூழ்நிலைமையிலும் உங்களை இந்த உலகத்தில் உண்டான எவையும் நேசிக்காத காலத்திலும் தேவனுடைய சித்தமே என்னுடைய பிரதானமான நோக்கம், என்னுடைய பிரதானமான வேலை என்று சொல்லி தேவனுக்காக பயந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் பயணிக்கிற வாழ்க்கை முறை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமான, அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. 10 வஸ்திரம் இருக்கு, அதுல 4 பேருக்கு கொடுத்தேன், 2 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லுகிறது அல்ல தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் எப்படி போகுது, உலகம் எப்படி பயணிக்கிறதோ அப்படி போகுது. உலகம் எப்படி போகுது, நமக்கு இருக்கிறதுல 4 அணத்தை கொடுத்துட்டா ஆண்டவர் நமக்கு நல்ல அற்புதங்களை எல்லாம் செய்வார், நம்ம கொடுக்கிறதுனால கடவுள் நமக்கு ஏதோ இரக்கம் செய்வார் அப்படின்னு உலகம் போகுது. ஆனால் வேதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ எதுவுமே கொடுக்கிறதுனால உனக்கு எதுவுமே உண்டு ஆகவே ஆகாது. இந்த உலகம் உங்களுக்கு எதுவுமே தராத காலத்தில், இந்த உலகம் உங்களுக்கு ஆதரவே செலுத்தாத நேரத்தில், இந்த உலகம் உங்களுக்கு துணை நிற்காத காலத்தில், இந்த ஆண்டவருக்காக, இந்த ஆண்டவருடைய அன்பிற்காக நீங்கள் அவருடைய திரு சித்தத்திற்கென்று செயல்பட விரும்புகிறீர்கள் அல்லவா? அந்த சித்தத்தை நிறைவேற்ற உங்களுடைய இயலாமையிலும் இல்லாமையிலும் வெறுமையிலும் தனிமையிலும் புலம்புதல்களிலும் தேவனுக்காய் ஓடுகிற சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிற நீங்களும் நானும் தான் தேவன் விரும்புகின்ற, தேவனுடைய அன்பை விரும்புகின்ற பிரியமான பிள்ளைகளாய் இருக்க முடியும். அல்லேலூயா. இதை நான் சொல்லவில்லை, வேதம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்குள்ளே அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க அவருடைய அன்பு உங்களுக்குள்ள வரும்போ உங்களிடத்துல இல்லை கொடுக்க பிரயாசப்படுறீங்க, உங்களிடத்துல எந்த பலனும் இல்லை ஆதரவு செலுத்த விரும்புறீங்க, எதுவுமே இல்லை ஆனாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லுகிற நிலையில தொங்கி நிற்கிறீங்க. நின்னாலும் விழுந்தாலும் ஜெயித்தாலும் ஆண்டவர் தான் சொல்லுகிறத கையை தூக்கி உங்களால சொல்ல முடியும். அந்த வாழ்க்கை தான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை. அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் வந்தேன், கார் தந்தார். இதெல்லாம் உலகம் சொல்லுகின்ற சாட்சி. உலகம் உலகத்தில் உண்டானவைகளை நேசித்து இச்சித்து தனக்காக ஒரு இடத்தை இமேஜை கிரியேட் பண்ணி வைத்துக் கொண்டு அது இன்னைக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது பாரு, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால அல்லேலூயா. இதல்ல பிதாவின் அன்பு, இதல்ல பிதாவின் அன்பு. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாமையில் உங்களை நடத்துகின்ற ஒரு ஜீவனாய் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற ஒரு வல்லமையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. எல்லாம் இருந்து கடவுளுக்காக கோடிகளை போடுவது, கோடிகளை கடவுளுக்காய் படைப்பது, அது ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. அதனால எந்த மனுஷனுக்குள்ள மாற்றம் வரப்போகிறதும் இல்லை. நம்ம இன்னைக்கு சொல்றதுனால இதை யாரும் நம்ப போறதும் இல்லை. காரணம், உலகம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மாற்றி ஒரு விஷயத்தை சொன்னா உலகம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த உலகத்தில் உண்டானவைகளை நேசித்து இச்சித்து அதையே தேவனுடைய பெயரில் இச்சித்து வைத்துக் கொண்டு இதுவே தேவ சித்தம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவைகளின் நடுவில் பிதாவின் அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் ஒழிய அதை அடையாளம் கண்டு கொண்டு ஓட முடியவே முடியாது. இந்த உலகத்துல அவங்க போற பாதைதான் சரி, இவங்க போற பாதைதான் சரின்னு சொல்லி ஓடிவிட முடியும். ஆனால் எனக்கென்று சொல்லி தேவன் நியமித்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் ஓட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள தேவ சித்தத்திற்கேற்ற ஓட்டத்தை ஓடுகிறதற்கு அவர்களால முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மால தான் ஓட முடியும். அதனால தான் ஆண்டவர் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம், இல்லாமைக்கு மேலே இல்லாமையை கொடுத்து அதன் நடுவில் நம்மளை ஓட பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க இல்லை. பைய பார்த்தா வெறுமையா இருக்கு, ஆனாலும் கொடுக்கணும்னு ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நாளைக்கு பிள்ளைக்காக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு போய் பைய பார்த்தா பையில ஒண்ணும் இல்லை, ஆனாலும் நம்ம என்ன நினைக்கும்? ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லிட்டு போகிறோம். பாத்தீங்களா? அந்த இடத்தில் பிதாவின் அன்பு உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை பேசுகிற பல மனிதர்களை, விசேஷமா பல ஊழியர்களை கூட பார்க்க முடியும். எல்லா வரவுகளையும் கையில் வச்சுக்கிட்டு விசுவாசத்தை பற்றி பேசுறாங்க. அவர்கள் பேசுகிற விசுவாசம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாய் பேசப்படுகிறது, அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகின்ற, பிதாவாகிய தேவன் சொல்லுகின்ற விசுவாச வாழ்க்கை டோட்டலி டிஃபரண்ட், முற்றிலும் வேறுபட்டது. அது ஒரு மனிதனிடத்திலிருந்து யாருக்கும் இறங்கி வராது. அது தேவனிடத்திலிருந்து மெதுவா பலவீனத்திலிருந்து தான் உண்டாகும். அல்லேலூயா. எங்கே ஒரு மனிதன் என்னால முடியல, இதோடு முடிஞ்சு போச்சு நிக்கிறானோ, அங்கத்தான் பிதாவாகிய தேவன் கிரியை செய்வார். தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய கிரியையை வெளிப்படுத்தும்படிக்கு அவருடைய அன்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த அன்பினால் தம்முடைய ஜனங்களை நடத்தி வருகின்றார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் நடத்துகிற தேவன் அல்ல தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தை பிரம்மாண்டமாய் ஆச்சரியமாய் படைத்த தெய்வம் ஒரு மனிதனை ஆசீர்வாதங்களை நிறைவா கொடுத்து நடத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா. இல்லாமையில் ஒரு அடையாளமும் இல்லாத நிலையில எந்தெந்த மனிதன் இருக்கிறானோ, அடையாளம் இல்லாத, மேன்மை இல்லாத, உயிரே இல்லாதவனை பிடிச்சி அப்படியே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் உருவாக்குகின்ற தெய்வம். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறியா? புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஊழியங்களை குறித்து, உடைய வாழ்க்கையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த வெறுமைகள், ஏன் இந்த தரித்திரங்கள் என்று சொன்னார்? இவைகள் உலகத்தினால் உனக்கு கொடுக்கப்படவில்லை, தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே இது இப்படித்தான் போகும். அல்லேலூயா. பிதாவின் அன்பு, இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய அன்பு உன்மேலும் என்மேலும் இருப்பதினால் நீ தனியாத்தான் பயணித்தாக வேண்டும். அல்லேலூயா. பையில இருக்கிற நன்மையினால போஷிக்கப்படுகிற வழியில நீங்களும் நானும் இல்லை. தேவைக்கெல்லாம் அழைத்தவருடைய சமூகத்தில் வேண்டி அந்தந்தைய தேவையை அவரிடத்திலிருந்து பெற்று நீங்களும் அனுபவிச்சு 4 பேருக்கும் அந்த அனுபவத்தை சொல்றதுக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சம்பளத்தில் ஆசிரியர் வேலையை பார்க்குறேன், அந்த வேலையை பார்க்குறேன், இந்த வேலையை பார்க்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்ற சாட்சியே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவர் அழைத்த விசுவாச வாழ்க்கையில் உலகத்தின் ஆசீர்வாதம். அது உலகத்தில் உண்டான நன்மைகளை இச்சித்து வைத்துக் கொண்டு பிதாவின் அன்பு போல பாவிக்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் அதற்கு உங்களை ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா. பிதாவின் அன்பு, பிதாவின் அன்புக்கும் பிதாவின் அன்பை போல பாசாங்கு செய்கின்ற அன்பிற்கும் முற்றிலும் வேற்றுமை உண்டு. உலகத்தில் காணப்படுகிற எவைகளும் இல்லாமல் பயணிக்கிற பயணம் பிதாவின் அன்பினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களையும் பாருங்க. விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமை திரும்பி பாருங்கள். ஒரு பிள்ளையே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, மணலை எண்ணிப்பாரு, அப்படி என்ன கூடுமானா உன்னுடைய சந்ததி இவ்வளவு திரளாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
அதே போல ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நடத்தினார். ஆனால் அன்றைக்கு அவன் விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டப்போ உலகத்தில் உண்டானவைகள் ஒன்றும் அவனை இச்சிக்கவில்லை. சதமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எந்த அடையாளங்களும் அவனிடத்தில் ஒட்டி இருக்கவில்லை. வெறுமைத்தான் இருந்தது. வீட்டை விட்டு நாட்டை விட்டு அந்நியனா புறப்பட்டு போனான். அவன் மட்டுமல்ல, விசுவாச வாழ்க்கையில் எழும்பி நின்ற ஒவ்வொரு மனிதனையும் பாருங்கள். சிம்சோனை எடுத்துக்கொண்டால் ஒன்றும் இல்லை, எழும்பி நின்றான். தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார், பலத்த கிரியைகளை செய்தான், அமர்ந்து கொண்டான். தாவீதை பாருங்கள், அவன் ஒன்றும் இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிறான். அங்கே இருந்து ஆண்டவர் அவனை படிப்படியாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், பிதாவின் அன்பு எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால் இல்லாமையில், வெறுமையில், தனிமையில், புறக்கணிப்பில், தள்ளப்படுகையில் அங்கே தான் பிதாவின் அன்பு வெளிப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணே, ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தந்தார்னு சொல்லுகிற இடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இல்லாத இடத்துல ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்கி உங்களை திருப்தி அடைய செய்கின்ற இடத்துல ஆண்டவர் உங்களை அழைச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு, ஆனபடினால நான் இந்த இடத்துல நிறுத்துகிறேன். தொடர்ந்துள்ள நிறைய வசனங்கள் இருக்கிறது, தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். அல்லேலூயா. என்னை ஒன்றை புரிந்து கொள்ளணும், உலகத்தில் உள்ளவைகள் ஒன்றும் பிதாவின் அன்பை நிரூபிக்கிறவைகள் அல்ல. உலகத்தில் உண்டாயிருக்கிறவைகள் உங்களை நெருக்கி நிறைய இருக்குன்னா உன்னை புரிஞ்சுக்கிடுங்க, உங்களிடத்துல என்ன இல்லை? பிதாவின் அன்பு. இரண்டாவது, 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மையாக பூரணப்பட்டிருக்கும். அப்படின்னா எதெல்லாம் இல்லையோ அந்த இடத்துல ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு வெறுமையா நிற்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு வழி திறப்பார். பார்த்தீங்களா? நீங்க நினைக்கிற காரியத்தின்படி எல்லாம் செய்ய மாட்டார். நம்ம கேட்கும்போது ஒரு லட்ச ரூபா தேவை இருக்கு அப்படின்னு சொன்னோம், நம்ம என்ன கேட்போம்? ஷார்ட்டா உலகத்தில் உள்ள மனுஷனை போல கேட்போம், ஆண்டவரே எனக்கு 1 லட்சம் ரூபா தந்தா நான் இந்த கடனை தீர்த்துட்டு நிம்மதியா இருப்பேன். ஆண்டவர் அப்படி தரவே, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வேண்டி நம்மை வேறொரு வழியில நடத்துவார். 1 லட்சத்தை கொடுத்து ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தா தான் என்னையோ பிரச்சனை மாறி இருக்குமே, என்னையோ நம்ம நல்லா இருப்போமே, என்னையோ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமே. ஆனால் அவைகளின்படி நடத்துகிறதல்ல பிதாவின் அன்பு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். உலகத்தில் உண்டானவைகள் எப்படி இருக்கு? எதையாகிலும் நீங்கள் தேவையோடு இருக்கும்போது அதை கொடுத்து அன்பு செலுத்தி உங்களை நேசிக்கிறது. ஆனால் பிதாவின் அன்போ அப்படி அல்ல. நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி புலம்பி அழுது கதறி ஜீவனை மாய்த்து கொள்ளுகிற இடத்துல நிற்கிறீங்களோ அப்போ நான் உன்னை நடத்துவேன்னு வார்த்தையை மட்டும் சொல்லுவார், ஒன்றும் தரமாட்டார். அல்லேலூயா. ஒன்றும் தரமாட்டார். ஆனால் நான் நடத்துவேன்னு சொல்ற வார்த்தையை சொல்லி 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 கையை பிடிச்சு நடத்திட்டு வருவார் பாருங்க. அதில் இருக்கிற ஒரு சமாதானம், அதில் இருக்கிற ஒரு சம்பூரணம். 4 கார் 5 கார் வச்சிருக்கிறவே BMW, இன்னைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்குவார் போன்ற முன்னணி கார் நிறுவனங்களை சொந்தமாக 4க்கு 5 வச்சிருக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷத்தை அந்த பிதாவின் அன்பு நமக்கு தந்து நம்மை நடத்துகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது எந்த அளவுக்கு நீங்க அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் அந்த அனுபவத்தை கொஞ்சத்தை அனுபவிச்சிருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இதெல்லாம் எனக்கு கடவுள் தந்தார்னு சொல்றவனை காட்டிலும் என்னை கைபிடிச்சு இருக்கிறார் பார்த்தீங்களா தேவன், அந்த கைபிடிச்சு நடத்திட்டு போறார்ல, ஒண்ணுமே இல்லை வெறுமையில இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன நடத்துவார்னு போகிறோம் இல்லை வழி, அந்த வழியில ஒரு திருப்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திருப்தி தான் எங்கே இருந்து வந்ததுன்னா அவருடைய அன்பிலிருந்து வந்தது. அல்லேலூயா. பிதாவின் அன்பு எனக்குள்ளே தரித்து இருக்கிறது. பிதாவின் அன்பு எனக்குள்ளே தைத்து கிடக்கிறது.
பிதாவின் அன்பு எனக்குள்ளே நெருக்கி இருக்கிறது. அதனால எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? உபத்திரவத்தின் குகையில, வெறுமையின் பாதையில, துணையே இல்லாத அந்தரத்துல கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வச்சிருந்தாலும் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, இதில் தான் பிதாவாகிய தெய்வம் உங்களை நடத்த விரும்புகிறார். அதனால நான் ஜெயித்தேன்னு சொல்ல முடியாது, இதனால நான் ஜெயித்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியும், பிதாவாகிய தெய்வம் கைப்பிடிச்சிருக்கிறார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை நாங்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதோ எங்களுடைய இருதயம் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைமையை நினைச்சு பல நேரத்தில் கலங்கும் தருணங்கள் வந்தாலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதோ இந்த சூழ்நிலைமை எல்லாம் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஆண்டவரே, அந்த தைரியத்தையும் மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கிற இடத்துல நீர் எங்களை வச்சிருக்கிறீர்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில் நாங்கள் இன்னும் திருப்தியாய் ஓடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறதுபடியே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு எங்களுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவினுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு நிலைத்திருக்கிறது. அந்த அன்பு எங்களுக்குள்ளே மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு நிரூபிக்கும்படிக்கு அல்ல, தேவன் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கான்பிடன்ட், ஒரு உறுதி. என் கூட ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் அவன் இல்லை, இவ இல்லை, அவ இல்லை, இவ இல்லை, யாருமே இல்லை, ஆனா என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு உறுதி, ஒரு பூரணம், ஒரு நிறைவு, அதுதான் தேவன் நமக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அது இல்லைன்னு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எது இருக்கோ இல்லையோ எனக்கு வேணும்னு சொல்ற ஒரே இடம் ஆண்டவரே அந்த பூரணம். என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், எனக்காய் பார்த்துக்கொள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்ற அந்த பூரணம் எனக்கு வேணும். ஆண்டவரே, ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, எது எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்லை, ஆனா இவைகளின் நடுவில் எனக்கு இருக்க வேண்டிய ஒண்ணு பிதாவின் அன்பு. என்னை நேசிக்கிற, என்னை பராமரிக்கிற, எனக்காக வழி திறக்கிற, எனக்காக நன்மை செய்கிற, எனக்காக அற்புதங்களை செய்கிற, எனக்காக வார்த்தைகளை அனுப்புகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு வேணும். அது மட்டும் எனக்கு போதும்பா. இந்த உலகத்தில் நான் வாழ, இந்த உலகத்தில் நான் சகிக்க, இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்குரிய பாத்திரமாய் நான் ஆண்டவரே வளர்ந்து திலங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரு அன்பு மட்டும் போதும், பிதாவின் அன்பு மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, இன்னும் இந்த அன்பில் என்னை திருப்தியாக நடத்தும். இந்த பிதாவின் அன்பில் இன்னும் என்னை வல்லமையாக நடத்தும். இன்னும் இந்த பிதாவின் அன்பில் என்னை அதிகாரமாக நடத்தும். இந்த பிதாவின் அன்பில் இன்னும் என்னை வல்லமையாக நடத்தும். ஆண்டவரே, கிரியைகளினாலும் மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் ஆண்டவரே உமக்கென்று சாட்சி சொல்லுகின்ற இடத்துல, அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிற இடத்துல அதிசயமாய் அற்புதமாக இந்த பிதாவின் அன்பு என்னை நிறுத்தத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் சில ஆசீர்வாதங்களை திறப்பீராக. நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காகத்தான் நிற்கிறேன். ஆனாலும் பிரச்சனை பெரிதாயிருக்கிறது, போராட்டம் பெரிதாயிருக்கிறது, தேவை பெரிதாயிருக்கிறது, எனக்கு எந்த சோர்ஸ் இல்லை, எந்த ஒரு உதவி இடமும் இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் துணை நிற்பீராக. இல்லைன்னு சொல்லுகிற இடத்துல கர்த்தர் துணை நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த துணையை இவர்களுடைய சகலத்தையும் சம்பூரணப்படுத்தி ஆசீர்வதிக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளை விசாலமடைய செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதா.